படத்தை நான் பார்த்த மெயின் ரீசனே வந்து விக்னேஷ் ராஜா அண்ட் ஆல்ஃபர்ட் பிரகாஷ் அவங்களுக்காக தான். கரை என்கிற கரசாமி இந்த படத்தை ஸ்பாய்லர் இல்லாம டிஸ்கஸ் பண்றது கஷ்டம். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படம் நல்ல படம்னா கண்டிப்பா நல்ல படம் தான், தாராளமா தேட்டரில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எமோஷனலாக ஆரம்பிச்சு இன்டர்வல் அப்போ ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஜோனில் முடியுது. செகண்ட் ஹாஃப் அப்படியே அந்த த்ரில்லர் ஜோனில் ஆரம்பிச்சு அப்படியே எண்டிங் வந்து ஒரு ராபின்ஹுட் ப்ளஸ் ஒரு எமோஷனல் ஜோனில் படம் முடியுது. முதல்ல தனுஷ் அவர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு திருடன் ரோலை எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் ஸ்க்ரீனில் காட்டுறாரு. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஏன்டா அப்படி இருக்க, கொஞ்சமாச்சும் மனுஷனாடுறான்ற மாதிரி தான் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கட்டம் வரைக்கும் அந்த கேரக்டர் மேலே கோவம் தான் வருது. அண்ட் மமிதா பைஜு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அவங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய சோல் கொண்டு வராங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ இவனை நம்பி இந்த பொண்ணு வராலே, இவளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கு. ஒரு பயங்கரமான வல்னரபிலிட்டியை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டுறாங்க. அது ரொம்பவே வந்து நெருக்கமா இருக்கு. இந்த படத்தோட வில்லனுக்கு வந்தா சுராஜ், ஜெயராம் அப்படின்னு ஆட்களா இருந்தாலும் இந்த பேங்கிங்ன்ற சிஸ்டமை தான் வந்து வில்லனா காட்டுறாங்க. எஸ்பெஷலி லோன் விஷயத்துக்கு அதுக்கு வட்டி கட்டுறது அந்த விஷயத்த வந்து வில்லனா காட்டுறாங்க. இங்கே தான் ஆஸ் அ வியூவராக எனக்கு படத்தில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, ஹீரோ கரெக்டு தான், இது தப்பு தான், ஆனாலும் ஹீரோ கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை நான் பார்த்த மெயின் ரீசனே வந்து விக்னேஷ் ராஜா அண்ட் ஆல்ஃபர்ட் பிரகாஷ் அவங்களுக்காக தான். ஏன்னா எனக்கு போர் தொழில் ரொம்பவே பிடிச்ச படம். ரீசன் என்னென்னா, அதில் இருக்க ரைட்டிங் ரொம்ப இருக்கும். எஸ்பெஷலி ஒரு இடத்துல சரத்குமார் சொல்லாம சொல்வாரு, என்னையும் தான் எங்க அப்பா அடிச்சாரு, நானும் கொலகாரனா ஆனேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்பவே புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். எனக்கு இங்கே வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ இந்த படத்துலன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அட் சேம் டைம் ஹீரோ திருப்பியும் ஏன் அவர் வந்து தவறான வழிக்கு போறாரு அப்படின்ற மோட்டிவ் வந்து பயங்கரமா செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாத ரீசன்றதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் ஆனால் அந்த ஒரு ராபின்ஹுட் ஸ்டேஜுக்கு போகும்போது அது ஒரு மாதிரி அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு பர்சனலாக படலை. மேபி இட் மைட் ஒர்க் ஃபார் அதர்ஸ். ஒரு மூட்டை தூக்குற ஷாட்டு அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது வந்து அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணுமா? அது வந்து அது இல்லைன்னா கதையில் ஏதாச்சும் மாறுதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஐடியா இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு படத்தில். ஆல்சோ தேவர் மகன் கனெக்ஷனும் எனக்கு பெருசாக ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா தேனப்பன் கேரக்டர் ஸ்டார்டிங்கே வரும், திருப்பி அருவா கொடுக்க சொல்லும்போது அங்கே ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அது மூலியமா கதையில பெரிய திருப்பம் வருதான்ற மாதிரி எனக்கு அகைன் தெரியல. லாஸ்ட் சீன்ல கொஞ்சம் எனக்கு இந்த இட்லி கடை தனுஷ் வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. பட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ பேட் ஃபிலிம், இட்ஸ் அ குட் ஃபிலிம். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஆல்ஃபர்ட் பிரகாஷ் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் உங்கள் 2 பேரோட ரைட்டிங்கை போர் தொழிலில் ரசித்த ஆடியன்ஸ்க்கு இந்த கரசாமி பத்தாது. தேங்க்யூ.